தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் சிலருக்கு தமிழக அரசு ஒதுக்கி குடியிருப்புகள் கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அடையாறு, கூவம், பக்கிங்காம் கால்வாய் ஆகிய நீர்நிலைகளின் ஓரங்களில் வசிக்கும் 50,000 குடும்பங்களில் வீடுகளை இழந்தவர்களுக்கு மாற்று வீடு தரப்படும் தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதில் பலருக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டு அவர்கள் குடியேறிவிட்ட நிலையில் சைதாப்பேட்டை மறைமலை அடிகளார் பாலம் அருகே உள்ள கருணாநிதி தெருவில் உள்ள 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்படவில்லை. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் தற்போது குடியிருப்பு எதுவுமின்றி வெட்ட வெளியில் கொசுக்கடையில் வாழ்ந்து வரும் தங்களுக்கு வீடுகள் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். நாங்களும் எவ்வளோ நம்புறோம். அவங்க சரி நாங்க இன்னைக்கு 2 நாள் விட்டு வாங்க, 3 நாள் விட்டு வாங்க, அதுதான், வேற எந்த பேச்சுமே கிடையாது. இனிமேல எங்களுக்கு தருவாங்களா தரமாட்டாங்களான்னு ஒரு இதுமே கிடையாது. எலெக்ஷன் தேதி வேற இறங்கி அறிவிச்சுட்டாங்க. இதுக்கு மேல எங்களுக்கு தருவாங்களா, நாங்க காலத்துக்கு இதே இடத்துல தான் நாங்க இருக்கணுமா அப்படின்றதே எங்களுக்கு இப்ப சந்தேகம் தான். தருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையே கிடையாது எங்களுக்கு. ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி போட்டோ பிடிச்சாங்க, இன்னும் ஒரு வாட்டி கூட எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. மேற்கொண்டு இந்த எலெக்ஷன் தேதி வேற அறிவிச்சிட்டாங்க. மேற்கொண்டு தருவாங்களா என்ன தெரியல, சந்தேகம் தான்.